ஸோ அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோ நாங்கள் வந்து ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்கப்படுறது ஒரு ஹாரர் படமான்றது தெரியலை, ட்ரெய்லர் படமான்றது தெரியலை. பிகாஸ் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, 2009-10 டைமில் ஒரு பீக் லெவலுக்கு கொண்டு வந்த டிரெக்டரோட தான். ஸோ அறிவழகனுடைய படம் தான் ஈரம். ஸோ அந்த ஈரம் படம் எனக்கு ஆல் டைம் ஃபேவரேட். இப்போ போனாலும் கூட நான் பார்ப்பேன். அது அந்த படத்தோட பாடல்கள் நம்ம தமன் மியூசிக் பண்ணியிருந்தார், அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த படமே. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் வருமானது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் லைக் ஆராத சினம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி படங்கள் தந்திருந்தார் அவர். ஸோ இப்போது நம்ம வந்து ஆதி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு அப்புறம். அண்ட் ஹீரோயினாக நம்ம லக்ஷ்மி மேனன் இந்த படத்தில் அகெயின் பேர் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி மேனன் கொஞ்சம் லாங் டைம் லைக் படமே பண்ணலை, அவன் தான் பண்ணியிருக்கான். ஸோ அந்த படத்தோட பேர் வந்து சப்தம். ஸோ இந்த படத்தோட ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலேஸ் நாங்கள் அந்த ட்ரெய்லரை பார்த்துன்னு வந்துடலாமா. லைக் இதுக்கு தமிழ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த ஒரு டவுட்டும் வேணாங்க, அந்த பாடலெல்லாம் இன்னும் மைண்டில் எப்படி இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ டேரெக்டாக நாங்கள் வந்து வீடியோவில் போயிடலாம். ஸோ இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ சப்தம் ஓகே. ஸோ here we go. ஒரு 1000 பொம்மல் காதுல கத்துற மாதிரி இருக்கணும். இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதில் வந்து சத்தத்தை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேர் ரூபன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். ஓகே, நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால் எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் இறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த இன்விசிபிள் கெஸ்டா. ஓ ஃபார் இன்ட்ரெஸ்டிங். உன்னோட சயின்ஸ், என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. அண்ட் ஷிம்ரன், யா இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். வாழ்ற வாழ்க்கை சாகிற வரைக்கும் இல்லை, செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த மாதிரி. ஸோ இப்போ 20 இந்த படம் இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறாரா என்ன? நான் தான் லேட் பண்ணிட்டேன், அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு பண்ண மறந்துட்டேன். பட் யா ஐம் கிரைஸ் டு திங்க் மியூசிக். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குதுன்றதை தாண்டி இந்த படத்தில் வர ஒரு கான்செப்டுங்க, அது வந்து என்ன சொல்கிறது, இந்த என்ன சொல்கிறது, இவர் தர எல்லா படங்களுமே ஒரு த்ரில்லர் இருக்கும், அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அந்த விஷயங்கள்ல என்ன சொல்கிறது, அந்த படம் அப்படியே ஸ்டாம்ப் அடித்த மாதிரி ஒரு படமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி வந்த படங்கள் தான் லைக் நான் அது கூட எடுத்து வச்சுருந்தேங்க. லைக் ஈரமாக இருக்கட்டும், வல்லினமாக இருக்கட்டும், ஆராத சினம், இன்னும் பல படங்கள் வந்துச்சு, குற்றம் 23 இந்த மாதிரி படமெல்லாம். ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது. ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ மறுபடியும் நாங்கள் ஈரமில் இருந்ததை விட ஒரு மடங்கு லைக் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அறிவழகன். ஸோ நமக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தாராரு. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன ஹைப்னா அதுக்கு தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் சந்திரமுகி 2ல் நாங்கள் லக்ஷ்மி அண்ணனை வந்து பார்த்துருந்தோம். அதுதான் நான் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வச்சேன், அந்த சேர் சீன் வரும்ல இதில் வந்துச்சு. ஸோ சந்திரமுகியில் அந்த மாதிரி ஒரு சீன் அவங்களுக்கு வரும். ஸோ அதுதான் அப்படியே மைண்டுக்கு வச்சாங்க, அந்த படத்தை நடித்தாங்களே அப்படின்னு. ஸோ இந்த படம் இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். அண்ட் ஆதிக்கு மறுபடியும் அந்த ஈரம் அளவை தாண்டி இந்த ஒரு படம் போகுமானா அது வந்து மக்களோட கையில் தான் இருக்குது. ஸோ நான் எனக்கு பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. அண்ட் கதையும் கூட ஒரு வவ்வாலை வச்சு எண்டிங் போர்ஷன் வரைக்கும் ஒரு விஷயத்த கொண்டு போகிறாங்க. அண்ட் இதில் லைலா இந்த படத்தில் இருக்காங்க. பட் லைலாவை இதில் லைக் நமக்கு காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க இந்த சஸ்பென்ஸ் இருக்காங்க, அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் காமிக்கலை. ஸோ அது ஒரு பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். அண்ட் ஷிம்ரன் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அந்த வவ்வால் அந்த ஒரு கூடை வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து லைக் என்ன சொல்கிறது, இவரோட பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் லைக் நம்ம ஆதி. ஸோ சயின்ஸ் ரீதியாக போகிறது லக்ஷ்மி மேனன். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த ஒரு சின்ன ஒரு கண்ட்ராஸ்டிங் லைக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் வந்து
இந்த ஒரு கதை கொண்டு போக போகிறாங்க. ஸோ அதில் வந்து லைக் ஈவன் அந்த வவ்வால் கதையை கூட சொல்லியிருந்தாங்க. லைக் என்ன சொல்ல அல்ட்ராசானிக் அந்த வேவ் அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவதோடைய ஒரு இறையை வந்து அப்படி தான் டிடெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து வவ்வாலுக்கு ரிலேட் பண்ண மாதிரி ஒரு ஹாரர் கதையாக அண்ட் அது என்னென்னா அது வந்து தண்ணியிலே காட்டாமலே தண்ணியில் வந்து அந்த ஈரம் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே கொண்டு போனாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி விஷயம் இது வவ்வாலை வச்சு ஹியரிங் இதில் வந்து இதில் இருக்குது. இது ஒரு லைக் என்ன சொல்கிறது அந்த ஒரு ரெசனன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை இந்த ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறேன். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க போகுதுன்னு தெரியும் இந்த படத்தில். ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்குது, ஹாரர் ரிலேட்டடாகவும் இருக்குது, சயின்டிஃபிக் ரிலேட்டடாகவும் இருக்குது. ஓவரால் இது ஒரு பேக்கேஜ் ஃபுல் படமாக நான் பார்க்குறேன். அண்டு எப்படியுமே நோ டவுட்டுங்க அறிவழகன் சார் வந்து எந்த ஒரு படத்தையும் லைக் அவர் வந்து பண்ண எல்லாமே ஒன் பாயிண்ட் அடித்தா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தையும் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது எதிர்பார்ப்பெல்லாம் நான் வளர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு படத்து மேலே ஒரு சின்ன ஒரு 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 என்ன அபிப்பிராயம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, என்ன எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு ஆசை தான். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு இந்த ஒரு காம்போ பிடிச்சிருந்துச்சி ஓவரால். இல்லை லைலா மிஸ்ஸிங் அதுதான் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் இந்த ட்ரெய்லர் என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பல கருத்துக்கள் இருக்கும். என்ன மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு படத்தில் இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்களா, இல்லை நான் எந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்றது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ போன வீடியோவும் பேய் விஷயமாக தான் பார்த்தோம். இப்போயும் ஹாரர் தான். லைக் என்னங்க 7 நாள் வீடியோ பண்ணாமல் மறுபடியும் வந்து பார்க்கும்போது ரெண்டுமே பேய் எலிமெண்ட்டோடைய ஒரு விஷயங்கள் நான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஐம் சக்ஸஸ்ஃபுல்லி டன் வித் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அவங்க லைக் பட்டனை இருக்கணும் கீழே லைக்குன்ற விஷயம் இருக்கல. ஸோ அந்த லைக் பட்டனை டேப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அவங்க சப்போர்ட் எனக்கு இன்னும் முன்னாடி தேவைன்றதை நாங்கள் ஒரு குடும்பமாக இருப்போமே. ஸோ அதுதான். ஸோ தட்ஸ் இட்டுங்க. ஐம் எண்டிங் திஸ் வீடியோ நான். ஸோ அடுத்த எந்த வீடியோக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லை இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டு கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் இன்னொரு புதிய வீடியோ நான் மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.